வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் UK நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் காலை 10 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. இந்த அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக முதலில் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தை சர்வசுந்தரலிங்கம் மாஸ்டர் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து வழிநடத்துவார். பிரபஞ்சன் ஒன்றையும் அவரை கூறுவார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒருவர் சூரியகுமார் மாஸ்டர். பேச இருக்கும் தலைப்பு களிமண் பானைகள் மற்றும் பூக்கள். அனைவரும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு கலந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு வேண்டுகிறோம். இப்பொழுது சர்வசுந்தரலிங்கம் மாஸ்டரை தியானத்தை வழிநடத்துமாறு தாழ்மையுடன் நன்றி. நன்றி சதா மாஸ்டர். உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனில் இருந்து நடைபெறும் இணையவழி தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றி உரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்தவல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கலக்கி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில், அதாவது உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவிர்த்து கொள்ள முடியும். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. தியானத்தின் போது இப்பொழுது ஒரு மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் இணைந்து நாங்கள் தியானத்திற்குள் செல்வோம். நன்றி. தியானிகளே அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கை விரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4,
5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்வதையிட்டு சந்தோஷமாக கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளை கனடாவிலிருந்து வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கும், மன அமைதியை தரும் இனிமையான இசையை தியானத்திற்கு லண்டனில் இருந்து வழங்கிய செல்வி சிவம் மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தினை நேரடியாக பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பருக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக தளத்திலே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்து. நன்றி. மிக்க நன்றி சரோஜாதேவி சுந்தரலிங்க மாஸ்டர். அருமையாக தியானத்தை வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியும் கூடியதற்காக மிக்க நன்றி. அனைவர் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு செல்வோம். சிறப்பு பேச்சாளர் சொல்லிட்டேன். இப்ப அவரை அறிமுகம் செய்யும் நேரம். சிவாமோகன் மாஸ்டர் அறிமுகம் செய்து வைப்பார். நன்றி. நன்றி டாக்டர் சதாமனோ அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சூர் சார், உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டு உங்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற வேண்டும். உங்களுடைய பேச்சு இந்த தளத்திலே மிக பெருமதி மிக்க ஒரு பேச்சாக இருக்கின்றது. உங்களுடைய சுயினத்தில இருந்து நீங்கள் மீண்டு வந்து இந்த தளத்திலே பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய முழு முயற்சி தான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தளம் உங்களுக்கு அதுக்கு உதவி செய்திருக்கின்றது. அதோடு நீங்கள் ஒத்துழைத்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உடன்படாவிட்டால் நீங்கள் அவற்றில் இருந்து விடுபட்டு இவ்வளவு தூரம் பேச்சு வன்மை உள்ள ஒருவராக நீங்கள் திகழ முடியாது. ஆகவே அந்த வல்லமையை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வழங்கி இருக்கின்றது. வழங்குவதற்கு நீங்கள் தயாராக இருந்திருக்கிறீர்கள். தயாராக இருக்கும்போதுதான் எங்களுக்கு ஒவ்வொன்றும் கிடைக்கும். அந்த வெற்றியை நீங்கள் பெற்ற ஒரு பெரும் மனிதனாக நான் உங்களை இந்த தளத்திலே வரவேற்று கொண்டு, நல்ல கருணை உள்ள அன்பு, இரக்கம், அப்படிப்பட்ட விடயங்கள் உங்களுடைய மனதிலே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. காரணம், நீங்கள் இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக நிறைய விடயங்களை பேசி வந்திருக்கிறீர்கள். இந்த பறவைகள், விலங்குகள் சம்பந்தமாகத்தான் பேசுகிறீர்கள். இன்றும் ஒரு புதிய விடயம், களிமண் பானையும் பூக்களும் என்று சொல்லியிருக்கிறீங்க. பூக்கள் களிமண் பானைக்குள்ள வருகுதா அல்லது வேற எங்கேயும் வருகுதான்னு எனக்கு தெரியல. ஃப்ளவர் வாஸ் மாதிரி அல்ல கதை எப்படி வருகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கொண்டு வர தலைப்புகளே ஒரு அழகான தலைப்பாகவும், மிருகங்கள் பறவைகளோடு நீங்கள் மிகவும் அன்பாக இரக்கமாக இருக்கிறதையும் கருணையாக இருக்கிறதையும் இந்த தளத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது உங்களை நான் இந்த தளத்தின் சார்பில், அனைவர் சார்பிலும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். சூரி சார், இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. வாருங்கள். நன்றி. நன்றி. அன்மியூட் பண்ணுங்க இல்லாட்டி. சரி, ஓகே. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்த நாளை எனக்கு தந்த ஸ்ரீகந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எனது
நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் அந்நியர் தினம். அந்நியர் தினத்துல எனக்கு இப்படி ஒரு நாளை தந்ததுக்கு நான் அவையை பாராட்ட வேண்டும். எதிர்பார்க்காம வந்ததோ என்னவோ எனக்கு தெரியாது. இன்றைய நாளாக அமையணும். என்னுடைய பேச்சுக்கும் பிரபஞ்சம் நல்ல ஆசி வழங்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். ஒரு ஒரு 100 குடும்பம் வாழக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமம் அழகான கிராமம், முழுக்க செம்பாட்டு மண் நிறைந்த கிராமம். அந்த அந்த கிராமத்திலே முழுக்க 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 விவசாயத்தை தான் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். விவசாயம்தான் மெயின், வேண்ட முக்கியமான இது. பங்கை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த போகத்துல இந்த பருவத்துல என்ன செய்யணும் என்று அவைக்குத்தான் தெரியும். அப்ப இப்படியே போய்கொண்டு இருக்கும் போது அந்த கிராமத்துல ஒரு குயவர் இருக்கிறார். அவர்தான் எல்லாருக்கும் மண் பானைகள், மண் இது எல்லாம், அதுல மிருகங்கள், விலங்குகள், அந்த இந்த என்னன்னு சொன்ன ஒரு படிவான சாமான்கள், சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் மண்ணாலேயே செய்து கொடுப்பார். அப்படியான ஒரு குஜவர். அவர் பரம்பரையாக அவங்கதான் செய்கிறாங்க. நான் என்ன இந்தியா முத்துறது கீழே வந்தது. சாரி, என்னண்டா இந்திய ஒண்ணும் அமர்த்த தேவையில்லை. கேக்குது, நீங்க கலைக்கிற கேக்குது. இந்த படம் எனக்கு இல்லை. இல்ல, உங்களோட படம் தெரியுது, எங்களுக்கு தெரியுது. உங்களோட படம், நீங்க சிவப்பு ஷர்ட்டோட சூரி சார் அழகா இருக்கிறீங்க, அழகா தெரியுது படம். அந்த செல்ஃப் இமேஜோட அடுத்து விடுங்க. செல்ஃப் அமர்த்தி போட்டீங்க உங்களோட இல்ல வியூல போய் நீங்க வந்து உங்களோட செல்ஃப் இமேஜை க்ளோஸ் பண்ணி போட்டீங்க. அதுதான் நடந்தது. தட்டி போட்டீங்க, எங்கேயோ தட்டு பட்டுட்டது. இப்ப சரிதானே? இல்ல, அவருக்கு தெரியுது இல்ல அவர் இருக்கிறாரு. அது கஷ்டமா இருக்க மாதிரி காய்ச்சி கொண்டு வேணாம் அதை தொடக்கூடாது, போயிருவீங்க மீட்டிங்க விட்டு. சரி, பேசுங்க. இப்படி இருக்க எல்லாரும் அந்த ஊர்ல 100 பேர் கொண்ட கிராமம். எல்லாரும் அவர்தான் போய் புதுப்பானை வேண்டாம், அவர்தான் வேண்டி வேணும். அவர் செய்து கொடுக்கிற பானை தரமான பானையாகவும் இருக்கும். அதே நேரம் அவர் 2 பானை ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற தனக்கண்டு. ஒரு பானை நல்ல தரமான பானை, மற்றதும் தரமான பானை, ஆனா அதுல ஒரு ஓட்டிய போட்டு வச்சிருக்கிறார். அப்ப இப்படியே ஆனா அந்த பானை தண்ணி எடுக்க போறவன் தான் அந்த பானையை கொண்டு போடுறது. அப்ப அவருக்கு சொல்லியிருக்கு, நீ இந்த பானையை கொண்டு வைக்க ஓட்ட பானையை ஒரு பக்கம் கொண்டு போனீங்கன்னா கொண்டு போய் தண்ணி எடுத்துட்டு ஒரு பக்கம் ஓட்ட பானையை கொண்டு வா, திரும்பி வந்து போய்க்க மற்ற பக்கமா கொண்டு வா.
தண்ணி 2 பக்கம் தண்ணி போகக்கூடிய மாதிரி அப்படி போய் கொண்டிருக்க இவைக்கு ஒரு தரம் விலங்கிலே இவர் இப்படி செய்கிறார் என்று ஏற்கனவே அவர் அந்த கிழங்குல வார மரங்கள் அந்த கண்டு பூக்கள் எல்லாம் வந்து பூக்கள் பெறக்கூடிய மாதிரி ஒரு சீசனுக்கும் ஒரு பூக்கள் பெறக்கூடிய மாதிரி அந்த கிழங்குகளை போட்டு வச்சிருக்கிறேன். ஆனா ஒருத்தருக்கும் தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். அப்ப இப்படியே போய்கொண்டிருக்குது. வசந்த காலத்துல ஒரு மாரி பேரும் மற்ற 4 மணி கண்டும் இருக்குது. வேற வேற வெளியில போற ஆட்கள் அவருக்கு கண்டுகளுக்கு கொண்டு கொடுப்பினோம். அப்ப இப்படியே போய்கொண்டிருக்க அப்ப இந்த ஓட்டை பானை பார்த்து மற்ற பானை பார்த்து சிரிக்குமா, நீங்க ஓட்ட பானை என்று. அப்ப அவருக்கு கொஞ்சம் மக்கம் நான் ஓட்ட பானை என்று. இப்ப இப்படியே போய்கொண்டு கேட்க அவருக்கு ஒரு கொஞ்சம் கவலை வந்துட்டுது, நான் ஒரு ஓட்ட பானை என்று. அப்படியே போய்கொண்டு இருக்குது. அப்படியே போய்கொண்டு கேட்க அங்க அங்கால என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க பண்ணையார் அந்த களஞ்சியம் வைக்கிற இடம், அது 150 மூட்டை வைக்கலாம் அந்த களஞ்சியத்துல நெல் மூட்டைகள். அந்த நெல் மூட்டை மழையை ஒழுகி எல்லாம் பழுதா போய் எல்லாரும் செய்து பார்த்தினம் ஒன்றும் சரி வரையில. பட்டணத்துல இருந்து ஆக்களை கூப்பிட்டா அவை படிவா செய்து தருவினோம், காசு போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு நிரந்தரமா படிவான ஒரு இடம் வடிவா செய்து தந்தால் சரி. இடம் இருக்குது, ஒழுங்கான ஆக்கள் இல்லை என்று அவர் பட்டணத்துல இருந்து ஆக்கள் எடுக்கிறதுக்கு நிற்கிறேன். இதெல்லாம் இந்த இவருக்கு பேர் சுப்பையா, என்ன பேர் பானை செய்கிறவர் குஜவர் தானே பானை செய்கிறவர். நீங்க சொல்ற சரி, குயவன். அந்த குயவன் வந்து அவனும் கேட்டுக்கொண்டு நிற்கிறான். எல்லாரையும் கூப்பிட்டுதான் கதைக்கிறாரு. நாங்க நீ எங்கட ஆக்களை நம்பி பிரயோசனம் இல்லை, பட்டணத்துல இந்த ஆக்களை எடுத்து நான் செய்ய போறேன்னு சொல்றேன். அப்ப இந்த சுப்பியா வந்து கேட்டுக்கொண்டு போட்டு ஒன்றும் கதைக்கல. வந்துட்டான். வந்தோடனே பட்டணத்துல இந்த ஆக்களும் வந்துட்டான். வந்து என்ன செய்யணும்னு சொன்ன அவை வந்து எல்லாம் கணக்கு என்னென்ன எவ்வளவு வேணும், சீமெந்து எவ்வளவு என்ன எல்லாம் கணக்கு பார்க்கணும், எவ்வளவு முடியும் என்று கணக்கு பார்க்குது. அவருக்கு சொல்லி நம்ம இவ்வளவு முடியுது பண்ணையாருக்கு சொல்லி அவரும் காசை கொடுத்து வந்து எல்லாம் செய்தினோம். செய்து எல்லாம் முடிச்சு கணக்கு முடிச்சு அவை போயிட்டோம். இது முடிஞ்சது. அவை போன பிறகு அதுக்கு பிறகு திருப்பி மழை பெய்ய துவங்கிட்டு. மழை பெஞ்ச உடனே திருப்பி இவர் பண்ணையார் இரவு சாமக்கிழமை ஓடி வாரேன் பார்ப்போம் செய்தது எப்படி இருக்காண்டு. அது பழைய வழி திரும்பி தண்ணி எல்லாம் ஒழுக துவங்கிட்டது. நெல் எல்லாம் சரி இழந்த மிச்ச கணக்கு இல்லை,
கொஞ்சம் தான் இருந்தது விதை நெல்லுகள். அது அதுவும் சரி, அதுவும் பழுதா போச்சு. தண்ணி வந்ததால என்ன செய்யறாண்டு யோசிச்சுருக்கு. டக்குன்னு அடுத்த நாள் சுப்பியா பயந்து பயந்து போறார் பண்ணையார்கிட்ட போய் ஐயா, தீர்வுக்கு நான் ஒரு முடிவு சொல்ற வந்திருக்கிறேன். தீர்வு மண்ணுக்கு களிமண்ணாலாம் தீர்வு. அப்ப இத நீங்க என்னட்ட விட்டீங்கன்னா பொதுமக்களும் நானும் சேர்ந்து நான் கேட்கிற சாமான தாங்கும். பொதுமக்களும் நாங்களும் சேர்ந்து இந்த இதுக்கு ஒரு முடிவு செய்வோம். நான் கேட்கிற சாமான நீங்க எனக்கு தரணும். அதோட பொதுமக்கள் என்னோட இன்று வேலையும் செய்யணும் என்று சொல்றேன். அப்ப இதை கேட்ட சுப்பியா, நீ பானை செய்யற உனக்கு என்ன தெரியும், அதான் இதான்னு பேசுறேன். உனக்கு பானை செய்யத்தான் தெரியும், உனக்கு இதுல அனுபவம் இல்லை என்று. நான் சொல்றேன், நான் பரம்பரையாவே மண்ணுக்கு ஊர்னாக்கள், எங்களுக்கு தெரியும் எந்த மண் எதோட சேரும், எந்த மூலிகை எதோட சேரும் என்று. என்னட்ட தாங்க நான் செய்யறேன், ஆனா எனக்கு உதவிக்கு ஆக்கள் வேணும் என்று. அப்ப அவர்கிட்ட மனுஷ பகுதியில கேட்டு கொண்டது போட்டு அவன் சுப்பியா சொல்லி போட்டு போயிட்டேன். மயச்சி கேட்டு அவ சொல்றா, ஏனப்ப நாங்க சுப்பையாவை பேசினீங்க, அவங்க இவ்வளவு காலம் எங்களுக்கு அவங்களோட பானை எங்களை விட்டையே இருக்குது, அவங்க செய்யற பானை அதெல்லாம் நாங்க தண்ணி குடிக்கிறோம், மற்றது நெல் களஞ்சியங்கள் போட்டு வச்சிருக்கிறோம், நீங்க அவனை பேசி அனுப்புறீங்க, எல்லாரும் அவனிடம் போய் பானை வேண்டது ரெண்டு ஒண்ணு. சுப்பியா அதுக்கு பிறகுதான் யோசிக்கிறேன். பேசி போட்டுனே என்ன செய்யலாம் என்று யோசிச்சு திருப்பி போறேன், சுப்பையாட்டு போறேன். ஓகே, சுப்பையா இவரு கண்ணுன்னா பயந்து போனான், ஏன்னா ஏதோ பேச வந்து இருக்கிறேன் ரெண்டு. சுப்பியாவை கூப்பிட்டு, சுப்பியா நீ சொன்ன சரி, நீ சொன்ன மாதிரியே நாங்க செய்வோம், நான் பொதுமக்களை நான் கூப்பிடுறேன், உனக்கு என்னென்ன வேணும் என்று ஒரு இது எழுதித்தா நான் அது உனக்கு தார். அப்ப அவன் எழுதி கொடுக்கிறேன், எனக்கு களிமண் வேணும், மற்றது களிமண், கொஞ்சம் மூலிகைகள், மற்றது நிலக்கரி கொஞ்சம், மற்றது வேற ஏதோ ஒரு சாமான 4-5 சாமான் சொன்னார். எல்லாம் பண்டிட்ல வருது, எனவே பண்டிலாம் வேணும், மற்ற பொதுமக்கள் உதவி செய்யணும். அது திருப்பி திருப்பி சொல்றேன், ஏனென்றால் தனிய செய்யாது, நான் செய்யறதை பார்த்து பொதுமக்களும் சாரி மன்னிக்கணும், பொதுமக்களும் அப்படியே செய்ய வேணும் என்று சொல்லி வேலை ஆரம்பிச்சாச்சு. எல்லா சாமானும் பண்டிகையில் வந்து இறங்கிட்டு வேலை ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சா சாரி இப்படியே வேலை போய் கொண்டிருக்கு. அப்ப ஆக்கள் வந்து அந்த பழைய சிமெண்ட் சாரி பழைய சுடு தண்ணி குடிங்க. தண்ணி ஒரு மாசத்துல கொஞ்சம் சுடு மரியாதை சொல்லி சுடு தண்ணி எடுங்க. கதவெல்லாம் போட்டி இருக்கு, நான் வர மாட்டேன், கூப்பிட்டாலும் நான் கேள்விப்பட்டேன் வேலைப்படாது. அப்ப இது
எல்லாம் பழைய சிமெண்ட்கள் எல்லாம் உடைச்சாச்சு. உடைச்சு எடுத்து போட்டு அஹ், இப்ப கொண்டு எல்லாம் குழைச்சு கொண்டு இல்லை சாமானையும் போட்டு களிமண் அது கறி அது எல்லாம் போட்டு குழைச்சு மூலிகையையும் போட்டு குழைச்சு இப்ப எல்லாரும் சேர்ந்து பூசிக்கணும். அவன் பூசுறத பார்த்து சுப்பியா பூசுறத பார்த்து எல்லாரும் பூசிக்கணும். பூசி அந்த வேலை எல்லாம் டிப்டப். அந்த ஒரு இதுவும் இல்லை, இனி ஒழுக்க வராது. ஒரு ஒரு 100 வருஷத்துக்கு ஒழுக்க வர அந்த மாதிரி பில்டிங்க கட்டியாச்சு. அந்த களஞ்சியம் நல்லா வந்துட்டுது. அப்படியே எல்லாம் ஓகே வந்த உடனே இவருக்கு இருந்த போல அதனால அடுத்த 2 நாள் தள்ளி மழை பெய்யுது சாமத்துல. இவருக்கு பண்ணியா இருக்குன்னு அங்க வீட்டை பழுக்க இயலாம சுப்பையா விட வந்துட்டு அவர் களஞ்சியத்தையெல்லாம் போய் பார்த்துருக்கணும். சுப்பியா விட்ட வந்து சுப்பியா இங்க மழை பெய்யுது என்ன நடக்குதோ தெரியான்னு அவங்க போய் பார்ப்போம். வந்து அங்க போய் பார்த்தா ஒரு இதுவும் இல்லை, எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் காஞ்சி ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப இது இப்படி போயிருக்க அதுக்கு பிறகு அந்த அறுவடை நாள் அடுத்த நாள் அறுவடை கொஞ்சம் மண்மை இப்படி நான் தான் சொன்னேன், அவர் தண்ணி உணர்ந்திருக்கிறா, குடிங்கோ. ஓகே ஓகே. சரியா சரி ஓகேயா? ஓகே ஓகே கதைங்கோ, பிரச்சனை இல்லை. என்னென்னா பிறகு என்னென்னா அந்த நெல் வயல் எல்லாம் அறுவடை செய்யற நாள் வந்துட்டுது. அப்ப அறுவடை செய்த பிறகு அங்க நெல் வந்து சேர்ந்துடும். பிறகு இங்க உணர்ந்து அழுக்கணும். அதுக்கவனித்தான் பண்ணையாருக்கு கவலைப்பட்டு ஓடி வந்தவர். என்ன நடக்குது சுப்பையா, என்ன நடக்குது, மழை வந்துட்டு என்ன மாரி எல்லாம் களஞ்சியம் மூக்கியா வைக்கலாமா என்று அவருக்கு பதட்டம். இங்க மெரியாவுக்கு பதட்டம் மாரி எனக்கு இங்க பதறது. அவ வந்து கேட்டு போறா என்ன நடக்குது. அதுக்குள்ள ஃப்ரெண்டு சொல்லுங்க. சரி, நான் தான் சொல்லணும். அப்ப இப்படியே போய் பார்த்தா எல்லாம் ஓகே. நாளைக்கு எல்லாம் குழந்தை அழுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படியே அந்த இப்ப அவர்கள நம்பிக்கை வந்துட்டுது. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் அவருக்கு நல்ல சப்போர்ட். இப்ப எல்லாம் செய்யிட்டே. அப்ப ஒவ்வொருத்தரும் தங்களை நெல் களஞ்சியங்கள்ல கொஞ்சம் அவரு கொடுக்கிறது. இப்ப அவருக்கு கூட இது வருது, செல்வாக்கு கூடிட்டாங்க. அந்த மரங்கள் நான் சொன்ன பூக்கள் அவர் நட்டு வச்ச பூக்களும் பெருசா வளர்ந்து அந்த மாதிரி வளர்ந்து 2 பக்கம் அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு பூக்களும் வந்து கொண்டு இருக்குது. பூக்கள் விதவிதமான 4 மணிக்கண்டு பூக்கள், இந்த ஒவ்வொரு விதமான மஞ்சள்,
சிவப்பு, இந்த ஒவ்வொரு நிறங்கள்லேயும் பூக்கள். அதை பார்த்தாலே ஒரு ஒரு சந்தோஷம். அப்ப பண்ணையார் எப்ப முதல்ல பின்னேற்றம் 4 மணி போல ஒரு வாக்கிங் போயிட்டு வருவார், போறதும் வாரதும் நடப்பார் அங்கேயும் இங்கேயும். அதுல ஒரு சந்தோஷம். இப்படியே போய்கொண்டிருக்குது. இது மற்றது அந்த இது போலத்தையும் காரணம் அந்த ஒரு மக்களும் இந்த செம்பாட்டு மண் இருக்கல்லோ, செம்பாட்டு மண்ல நீங்க என்ன போட்டாலும் விளைஞ்சிரும். மக்காச்சோளம் சோளம் போடுவாங்க, அந்த மாதிரி பேரும். மற்றது வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுவீனம், அந்த மாதிரி பேரும். இப்படியே போய்கொண்டு கேட்க இப்படியே போய்கொண்டு கேட்க நான் சொல்றதை கொண்டுமில்லை, நான் விழுத்தோட முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் கதவை திறந்து மூடினோம். நாம் இதோட முடிச்சு கொள்றோம். ஒரு பாட்டு போடுவா சதா மாஸ்டர், அதையும் கேட்டு மகிழ்வோம். அந்த பணக்காரனும் நல்ல இந்த அந்த விஜயவானும் நல்ல சந்தோஷமா வாழ்றான், மக்களும் சந்தோஷமா வாழ்கிறார்கள், நாங்களும் சந்தோஷமா இதை கேட்டு வாழுவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாட்டையும் கேளுங்கள். நன்றி. அருமையாக உங்களுடைய பிரசன்டேஷன் அருமையாக இருந்தது, மிக்க நன்றி. ஆனா நான் பிறகு பாட்டை பேர்ந்து போறதா இல்ல அப்படி இல்லை, நான் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டிட்டு இப்ப போடுறேன், போட்டுட்டு கலந்துரையாடலை செய்வோம். என்ன அதுதான் பெற்ற. சரி, நன்றி. ரெக்கார்டிங்கை இப்ப நிப்பாட்டோம், திருப்பி ஸ்டார்ட். வந்து ஓட்டப்பானைக்கு போய் கூட்டி கொண்டே அந்த மெட்ட பானை இந்த ஓட்டப்பானையும் போய் கொண்டே கூட்டி கொண்டு காட்டினோம். பேர் நீ ஓட்டப்பானை என்ற இப்ப பேர் என்னால எவ்வளவு கண்டு பூக்கள் எல்லாம் வளர்ந்திருக்கு. நான் ஊத்தின தண்ணியாளன் இது ரெண்டும் பக்கமும் இவ்வளவு செழிப்பாக பூக்கள் வளர்ந்து இருக்கின்றன. இப்ப நீ இந்த என்ன பார்த்து ஓட்டப்பானை என்ற இப்ப நீங்க என்ன நினைக்கிற? நான் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் ஒரு உதவி செய்துதான் இருக்கிறேன். இது என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி மற்ற பானைக்கு சொல்ல அவர் பொக்கி போய் நிற்கிறார், என்ன செய்யறது தெரியாம. நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. முழுவதாக கதையை சொல்லி முடிச்சுட்டீர்கள். மிக்க நன்றி, அருமை. இப்பொழுது நாங்கள் அன்மியூட் பண்ண வேணும். அதாவது நாங்கள் எல்லாருக்கும் பாராட்டி ஒரு 30 வினாடிகள் கைதட்டுங்க. 30 வினாடிகள் கைதட்டி நன்றியை தெரிவிப்போம். சிவலோகநாதன் மாஸ்டர், நீங்க அதை உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சூரி மாஸ்டர் எங்களுக்கு நல்ல நீண்ட கதை, திறமையான கற்பனையோட ஒன்றும் மறக்காமல் விட்டு இருந்தாலும் அதை திரும்ப அந்த இடத்துக்கு போய் திரும்ப வந்து அப்படியே ஃப்ளோவில் போய் கதையை முடிச்சு விட்டீர்கள். அது மற்றது அந்த பாட்டு அதற்கேற்றமான பாட்டு. அது மாத்திரமில்லை, அது ப்ரெசன்ட் பண்ணின விதமும், இந்த டெக்னாலஜி எங்கே எடுத்தேன்ட்டு எனக்கு தெரியாது, எழுத்துக்களும் எல்லாம் தெரியத்துக்குனையா
எங்களுக்கும் எல்லாம் தெரியத்தக்கனையா அவ்வளவு வரும் திறமையாக நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷனை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. உங்களுடைய நன்றி. மனநிலை இவ்வளவு இப்போ மிகவும் வளர்ந்து இருக்குன்றது தெரிகிறது. முதல்ல இருந்து நீங்க வந்த தளத்துக்கு வந்ததுக்கு இப்போதுக்கு முன்னாடி எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. மற்றது அது மாத்திரமல்ல, ஒரு சந்தோஷமான செய்தியும் சந்தோஷமான பாட்டும் நல்லா இருந்தது. நன்றி. 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 அடுத்ததாக ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் கதையும். இருக்கும் அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். சூரி மாஸ்டர், வேறு ஏதாரும் ஸ்பீக்கர்ஸ் வந்தால் நாங்கள் நோட்ஸ் எடுத்து தான் நாங்கள் எல்லாம் கதைக்க வேணும். நீங்கள் வந்தீங்கள்டா ஆறுதலாக நல்ல கதையை சொல்லுவீங்க. அவ்வளோத்தையும் நாங்கள் கிரகிச்சு வடிவாக ஒரு நோட்ஸும் இல்லாமல் வடிவாக கதைக்கலாம். உண்மையில் ஒருத்தரையும் நாங்கள் குறைவாக இடைப்படக்கூடாது தான் அந்த ஓட்டப்பானை உண்மையின்படி. ஒருத்தரையும் நாங்கள் குறைவாக இடைப்படக்கூடாது. ஓட்டப்பானை பக்கத்தில் இருந்தவர் சிரிச்சார். அவரில் ஒன்றுமில்லை, இதுக்கெல்லாம் வடிவாக எல்லாம் பூக்கண்டுகள் எல்லாம் போட்டு நல்ல உங்களோட அந்த ஃப்ளையர்லேயும் இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. பானையும் பூக்களும் நல்ல வடிவாக இருக்குது. நான் பார்த்துறான், நல்ல வடிவாக இருக்குது. உண்மையிலே இது ஒரு அருமையான கதை. ஒருத்தரை நாங்கள் இது பண்ணக்கூடாதுன்ட்டு மற்ற பாட்டும் பாருங்க. இந்த தியான தளத்துக்கு ஏற்றபடி அதே அந்த சில செய்கிறார். எத்தனையோ இடங்கள்ல இருந்து எடுத்துக்கொண்டு மண் எடுத்துக்கொண்டு வந்து அதில் எத்தனையோ இடங்கள் சொல்லினோம் என்ன, எத்தனையோ இடங்கள். அப்போ இந்த தியான தளத்திலையும் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் என்ன, எல்லா கண்ட்ரிலையும் இருந்து ஒற்றுமையாக இருந்து வடிவாக நடத்தி கொண்டு வரோம். நல்ல அருமையான பாட்டு, இந்த தியான தளத்துக்கு ஏற்ற பாட்டு, நல்ல கதையும் நல்ல இது. உங்களோட கற்பனை திறனும் உண்மையில் மிகவும் அருமையாக இருக்குது. ஒருத்தருக்கும் பிடி வராது. உண்மையில் மிகவும் அருமையாக இருந்தது. நீங்கள் இப்படியே வந்து வடிவாக ஒவ்வொரு முறையும் இப்படியான கதையில் எங்களுக்கு சொல்ல வேணும்னு கேட்குறேன். எல்லாருக்கும் ஒரு அறிவூட்டுற கதை. மிகவும் நன்றி சூரி மாஸ்டர். நன்றி. சிவான் மோகன் மாஸ்டர் அன்மியூட் பண்ணி போட்டு கதைங்க. நன்றி. நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சூரி சார், உங்களுடைய பேச்சு அது பேச்சுண்டு அது கதை தான் நீங்க சொல்றீங்க. அதாவது எல்லோருக்கும் கேட்கக்கூடிய மாதிரி, விளங்கக்கூடிய மாதிரி. இப்ப உங்களுக்கு தெரியுமா, இரவு நேரங்கள்ல தாய்மார் தங்களுடைய குழந்தைகளை வைத்து மடியில தாளாட்டி பாட்டு பாடுறது அல்லது கதை சொல்றது, இது பெரும்பாலும் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லயும் எல்லா அன்னையருக்கும் தெரியும் அந்த விஷயம். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கு ஒரு அன்னையர் தினத்துல அவர் தாய் தாலாட்டு பாடியது மாதிரி கதை சொல்லியிருக்கிறீர்கள். அழகான ஒரு கதையை சொல்லியிருக்கிறீர்கள். நான் நினைச்சேன், நான் ஓட்டப்பானை வரும்போது அந்த ஓட்டப்பானை தான் இங்க முக்கியமான ஒரு விடயமாக வருமென்று நினைச்சேன். அதை மாதிரியே அழகாக நீங்க இந்த கதையை கொண்டு வந்து முடிச்சிருக்கிறீங்க. இதை போல நீங்க கதைகளோட வாங்கோ. நல்ல அழகாக உங்களுடைய இந்த பேச்சுகள் எல்லாம் இப்போது தெளிவாக இருக்கின்றது, எங்களுக்கு நன்றாக விளங்குகின்றது. ஆனந்தி அம்மா சொன்ன மாதிரி அதில் வச்சுக்கொண்டே நாங்கள் கதைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆறுதலாக ஒவ்வொரு சொற்களாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி நீங்கள் கதைத்திருக்கின்றீர்கள், பேசியிருக்கின்றீர்கள். நன்றி ஐயா. உங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு சிரமமான விடயங்களை நீங்கள் மேற்கொண்டு இவற்றை நீங்கள் சீர் செய்து வந்துதான் இதுல பேச வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆயத்த நேரம் ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அந்த நேரங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு மிக தெளிவாக நீங்கள் ஆயத்தம் செய்து வந்து பேசியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். மீண்டும் வந்து பேசுங்க நல்ல பேச்ச. நன்றி ஐயா. நன்றி. நன்றி. சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் கதை. அனைவருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர், உங்களுக்கு வணக்கமும் பாராட்டும் தெரிவிக்கின்றேன். முதலிலேயே நீங்கள் ஒரு அழகான உங்களோட கதை சொல்லும் ஆற்றல் நன்றாகத்தான் இருக்கின்றது. நல்ல கருத்துக்கள் உள்ள கதைகளைத்தான் நீங்கள் தெரிவு செய்வீர்கள். மிருகங்களை எடுத்தா என்ன, இயற்கை வளத்தை எடுத்தா என்ன. இன்று நீங்கள் எங்களை விவசாய கிராமத்துக்கு அழைத்து சென்றீர்கள். செம்பாட்டு மண் நிறைந்த வளம் நிறைந்த ஒரு விவசாய கிராமத்துக்கு அழைத்து சென்று அங்கே அந்த மண்ணின் வளம் மரங்கள், அதாவது பயிர்கள் வளர்வதற்கு மட்டுமல்ல, பானைகள் செய்வதற்கும் உகந்த மண் என்பதையும் சிறப்பாக சொன்னீர்கள். அங்கே குயவர்கள் பானைகளை வணைவது மட்டுமல்லாமல் சில அழகழகான பொம்மைகள் செய்வார்கள் என்று சொன்ன மிருகங்கள், பறவைகள். இந்த நீங்கள்
அவர்கள் இந்த மிருகங்கள் பறவைகளில் உங்களுக்குள்ள பற்றினை அங்கு நான் கண்டேன். அந்த குயவர்கள் அதை செய்வார்கள் என்று எவ்வளவு அழகாக அதை கூறினீர்கள். நீங்கள் கதைதான் சொன்னாலும் அது ஒரு அருமையான பாடத்தையும் அந்த கதைக்குள்ளே நீங்கள் நுழைத்து எங்களை அதை உணர வைத்தீர்கள். கதையான போதிலும் கருத்துள்ள பாடம் எங்களுக்கு இன்றைக்கு புகட்டி இருக்கிறீர்கள். அது என்ன? இறைவன் படைப்பிலே இருக்கும், இறைவன் படைப்பிலே உருவாகியுள்ள ஜீவராசிகளோ பொருட்களோ எதுவாக இருந்தாலும் அவை எல்லாம் இந்த உலகத்திலே பிரயோசனம் உடையவை. ஒரு பொருளும் பிரயோசனம் அற்றது என்று கருத முடியாது. அதாவது அந்த இறைவன் படைத்த அந்த பொருட்கள் அனைத்தும் தங்களுடைய பாணியிலே இந்த உலகத்தை இயக்குவதற்கு எத்துணை உதவி செய்கின்றன என்பதை அந்த ஓட்டப்பானையின் கதை மிகவும் சிறப்பாக விளக்குகிறது. அது ஒரு தத்துவமுள்ள நிறைந்த ஒரு கதை. நீங்கள் இந்த தளத்திலே வந்து தத்துவமும் பேச பழகி விட்டீர்கள் சூரி மாஸ்டர். நன்றாக இருந்தது. அருமையான கதை. உங்களை வாழ்த்தி பாராட்டுகின்றேன். நன்றி. மீண்டும் பாருங்கள். நன்றி. நன்றி. இப்பொழுது ஜேம்ஸ் அல்சன் மாஸ்டர். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான கதை மட்டுமல்ல, உங்களுடைய சொல் வந்து பொலிவாக இருந்தது. முன்னே போல அல்ல, பொலிவாக இருந்தது, அழகாக இருந்தது. அதனை நாம் நம்முடைய கவனத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம். வலிமையாக உங்களை பார்க்கும் பொழுது அதைத்தான் கவனிப்போம். நன்றாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன கதை இன்று இந்த தளத்திற்கும் ஒரு வகையிலே பொருந்துகிறது. ஓட்டப்பானை இந்த தளத்திலே சில காலம் ஸ்ரீசுந்தரராஜா ஐயா, அருந்ததி அம்மா அவர்கள் இல்லை. ஆனால் தளம் நடந்தது. எத்தனையோ பேர் இந்த தளத்திலே பணிபுரிகின்றவர்கள் தங்களுடைய பணியை சரியான முறையிலே செய்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால், முகம் தெரியாமல் பின்னால் இருந்து பதிவு செய்கின்ற பவானி அம்மா கூட தன்னுடைய பணியை செய்திருந்தார். அதே போல பலர் தன்னுடைய பணியை செய்திருந்தார். ஒரு நாள் நான் விடிய 5 மணிக்கு 5:15 எழும்பும் பொழுது பாபு சண்முகநாதன் ஐயா அவர்கள் வந்து இந்த தளத்துக்குரிய விடயங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது இவருடைய பேர் என்ன இந்த நேரத்திலே வருகிறது? எனக்கு 5:15 என்றால் இவருக்கு 4:15. அந்த நேரம் கூட எழுந்து இந்த பணிகளை இந்த தளத்திலே இவர் செய்ததனாலே மற்றும் ஒவ்வொருவரும் செய்ததனாலே இந்த தளம் சிறப்புற்றிருக்கிறது. அதனை நீங்கள் இருக்கின்ற வேளையிலே நன்றியும் வாழ்த்தோடையும் சொல்ல விரும்புகின்றேன். சூரியையா, நீங்கள் சொன்ன கதையும் இதிலே பொருந்தி நிற்கின்றது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. ராஜசித்தம் மாஸ்டர் கதைங்க. நன்றி சதா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர், எனக்கு உங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், நீங்கள் கதைக்கும் பொழுது இடையிடையே நல்ல அறிவுள்ள மனுஷனாக தோன்றுனீங்கள் எனக்கு. ஆனா எனக்கு அதிகமா ஒன்றும் விளங்கியலை. இன்றைக்கு நான் உங்களுடைய பேச்சை கேட்டு தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டுக்கும் உங்களுக்கு எவ்வளவு அறிவுகளும் எவ்வளவு ஆற்றல்களும் இருக்கின்றதை நான் இன்றைத்தான் கண்டுபிடித்தேன். மிக மிக அருமையாக இருந்தது உங்களுடைய கதை. அது மட்டுமல்ல, அதற்கு ஏற்ற நல்லொரு பாட்டையும் போட்டு விட்டீங்கள் இரவில. அதன் உண்மையிலே நான் அதை அமைச்சுகிறேன். மிகவும் நன்றி. திரும்பவும் வந்து இப்படியான பேச்சையும் கொடுத்து பாட்டையும் போடுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. சுகேந்திர மாஸ்டர் கதைங்கோ. அனைவருக்கும் வணக்கம். என்று சூரி மாஸ்டர் உங்களுடைய களிமண்ணும் மற்றும் பூக்களும் என்று போட்ட தலையங்கத்தை பார்த்து நான் என்ன கூற போறீர்கள் என்று யோசித்தேன். பிறகு சும்மா கூகுள் பண்ணி பார்த்தேன், இவர் என்னத்தை பற்றி கதைக்க போறாரு என்று. அப்படி பார்க்க எனக்கு வந்தது, களிமண்ல பூத்தொட்டி செய்யலாம், அதுல பூக்கள் மரங்கள் வச்சால் அது நல்லா வளரும் என்று போட்டிருந்தது. குளிர்மையா இருக்கும் வேர்களுக்கு என்று இருந்தது. அப்ப நீங்கள் இதைத்தான் இன்றைய கதைக்க போறீங்களாக்கு என்று யோசித்து கொண்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கதையே எங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள். இந்த கதையில இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்றதை உங்களுடைய கதையில இருந்து தெரிய வந்தது. ஏண்டா அந்த
என்ன பண்ணையார் வெளியில இருந்த ஆக்களை எடுத்து காசுகளையும் கொடுத்து எல்லாம் செய்து ஒன்றும் சரி வரையில்லை. பிறகு அவர் அந்த குயவனையும் சுப்பையாவும் அவரையும் என்ன செய்ய விடாம மனைவி சொன்னதுக்காக செய்ய வைத்தார். அதனால அவர் பிறகு நல்லா எல்லா அவற்ற என்ன வயல்ல இருந்த தானியங்கள் எல்லாத்தையும் வைக்கக்கூடியதா இருந்தது. நானே இப்ப கதை சொல்ல தடுமாறுறேன். ஆனா நீங்கள் இந்த கதையை அப்படியே ஒன்றையும் பார்க்காம நல்ல வடிவாக எங்களுக்கு கூறியமைக்கு மிக்க நன்றி ஐயா. நல்ல வடிவான கதைகள். நீங்கள் கூறும் கதைகளுக்கு எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும் எப்பவும். அது நீங்கள் என்ன மிருகங்கள்ட கதை சொல்லிக்கையும் முதல் என்ன இவர் சொல்றாருன்னு பார்ப்போம். பிறகு அதுல அந்த கதை முடியக்கதான் தெரியும் அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்று. மிக்க நன்றி. நீங்கள் இப்படியான கதைகளை எங்களுக்கு வந்து கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றவை எல்லாரும் கதைச்சா பிறகு நான் அந்த நிகழ்ச்சி நிரலை சொல்லவோ சொல்லுங்க. இத்தியான தலம் அதாவது உள அமைதி உளவியல் மருத்துவ தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். இந்நிகழ்வுகளில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் சீரான எண்ணங்கள், மன வலிமை, நிரந்தர அமைதி, பொறுமை போன்ற எண்ணிலடங்கா நல்ல மாற்றங்கள் எம்மிடம் ஏற்படும். நாளைய நிகழ்ச்சி நிரல் UK நேரம் 9 மணிக்கு தியானம், 9:15க்கு சேர் ஏரோபிக் JPMR டெக்னிக்ஸ் நடைபெறும். 10 மணிக்கு தியானம் நடைபெறும். 11 மணிக்கு இந்தியாவிலிருந்து கபிலா விசாலாட்சி அம்மா பெஸ்ட் ஸ்பீச் என்ற தலைப்பில் பேசிய வீடியோ காண்பிக்கப்படும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை பின் தெரிவிக்கலாம். இரவு 8 மணிக்கு தியானம். 8:30க்கு கனடாவிலிருந்து டாக்டர் போல் ஜோசப் மாஸ்டர் குடலும் உடலும் சீக்ரெட்ஸ் ஆஃப் கட் ஹெல்த் என்ற தலைப்பில் பேச வருகிறார். நீங்கள் எல்லோரும் இத்தலத்தில் கலந்து இத்தலத்தை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சாட் பாக்ஸையும் வாசிச்சு விடுறேன். ஜெயகௌரி சோதிலிங்கம், அருமையான கதை, நன்றாக இருந்தது, வாழ்த்துக்கள். கலா மகாலிங்கம், கனடா, தேங்க்ஸ் யுவர் வண்டர்ஃபுல் ஸ்பீச், எக்ஸலன்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சூரி மாஸ்டர், கம் அகெயின், வாழ்க வளமுடன். ஞான யோகராஜா, தேங்க்யூ சூரி மாஸ்டர் ஃபார் யுவர் இன்ஃபர்மேட்டிவ் எக்ஸலன்ட் ஸ்பீச், கம் நெக்ஸ்ட் வீக் டு கண்டினியூ த ஸ்பீச். Saraswati Balasingam, thank you Suri Master for your interesting story, enjoyed. Jnana Yogaraja Prabhupada, Suri Master, you have chosen very good song. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி. மிக்க நன்றி. டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன். எல்லோருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள், திரும்பவும் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அருமையான கதை, அழகாக சொன்னீர்கள், மெல்லமாக எங்களுக்கு விளங்கத்தக்கதாக கூறினதுக்கு மிக்க நன்றி. மற்றது எனக்கு நினைவு வந்தது, செம்பாட்டு மண் என்று சொல்றது. நான் வசாவளான்ல இருக்கிற மண் செம்பாட்டு மண், அது சிறந்த மண் என்று. அங்க எங்க விவசாயம் செய்யக்க சின்ன வெங்காயம் தான் நல்லா வளரும். அப்ப சின்ன வெங்காயத்தை பற்றி கதைச்சது எனக்கு அது நினைவு வந்தது. மூட்டையாக எங்களுக்கு சின்ன வெங்காயம் அந்த காலத்துல வந்து அம்மாக்கு கொடுப்பார்கள். அம்மா கொழும்புல இருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த சின்ன வெங்காயத்துல ஒரு மிக்க ஒரு இருந்தது. ஆனால் நீங்க அந்த பானையில 2 ஓட்டையிலையும் 2 பக்கமாக நடந்து வாரதுக்கு காரணம், மற்ற 2 பக்கத்திலேயும் அது மரங்கள் வச்சிருந்தபடியால் அதற்கு தண்ணி ஊற்றப்பட்டது என்றபடியால். ஆனா ஆங்கிலத்துல சொல்லுவார்கள்,
empty vessels make the biggest noise என்று. ஆனால் இதுல தண்ணி இருந்ததுன்றபடியா அது மட்டாக்களுக்கு உதவி செய்தது. அழகான கதை, அழகான கருத்து. மிக்க நன்றி. நீங்கள் கதைத்த விதமும் மிக்க பிடித்துக் கொண்டது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் கதை. எல்லோருக்கும் வணக்கம். என்று சூரிய மாஸ்டர் வளமை போல நல்லொரு கதையை சொன்னார். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் அனிமல்ஸை பற்றி தான் சொல்லுவீர்கள். ஆனால் இதில் பானையை பற்றி ஓட்டப்பானையை பற்றி சொல்லி அதுலேயும் கொஞ்சம் அனிமல்ஸை செய்கிற அதையும் சேர்த்து சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இதாயும் இருந்தது. நீங்கள் இப்படியே கதை வந்து நல்லொரு வடிவாக எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக சொன்னீர்கள். அது மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். நீங்கள் இப்படியே முன்னேறி கொண்டு வர வேணும். உங்களோட பேச்சும் இதோட முன்னேறி கொண்டே வர வேணும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஐயா நன்றி. அருந்ததி மாஸ்டர் கதை. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சூரி மாஸ்டர். மிகவும் சிறப்பாக கதையை கூறினீர்கள். சஸ்பென்ஸ் வச்சு கொண்டே தான் போவீங்கள் என்ன கதை எடுத்தாலும். கடைசியில தான் என்ன செய்ய முடியாது தெரிய வாரது என்றும் ஒரு அருமையான முடிவுடன் எங்களுக்கு அழகாக கதையை கூறிக்கொண்டு வந்தீர்கள். உங்களுக்கு இருமல் வந்தது. நான் தான் மரியாதைக்கு ரிங் பண்ணி உங்களுக்கு தண்ணியை கொடுக்க சொன்னேன். நான் ஏனென்றா உங்களுக்கு தொண்டை அடைச்சு கொண்டது எனக்கே பயம் வந்துடுது என்ன செய்ய. ஆனபடியா அவ வந்தவர் ஆனபடியா நீங்க அவ போண்டு கலைக்கிறீங்க. அவ கொண்டது தண்ணி உங்களுக்கு உதவிக்காக. ஆனபடியா அதுல கொஞ்சம் குழம்பீட்டிகளோட எனக்கு தெரியும். ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. தொண்டையில தண்ணி கட்டாயம் தேவை. நீங்க பக்கத்துல இனிமேல் பேசல தண்ணி வச்சிருங்க. நன்றி. மிகவும் அருமையா இருந்தது. நன்றி. இவர் தண்ணி குடிக்கிறது கள்ளம் என்று நான் கேள்விப்பட்டேன். சரி. பாபு மாஸ்டர் கதை. சூரி மாஸ்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்ல வடிவா சொல்லிடுறாரு. கூட அப்படி கையெல்லாம் அடுக்கா வந்து கடகடண்டு கை வந்து சந்தோஷமா இருந்தது பார்க்கமா சார். இதுல உன்னிப்பாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நாங்கள் எல்லோரும் குறிப்பாக நான் இந்த 2 பானைகளை பற்றி அவர் கூறுகின்ற பொழுது சூரி மாஸ்டர் அவர் சொன்னார், இந்த 2 பானைகளையும் அவர் வந்து ஒரு திறமையான பானைகளாக கருதி வைத்திருக்கிறார் என்று கூறினார். அவதானித்திருப்பீர்கள் இல்லையா? திறமையான பாத்திரம். ஆனால் அதுல இருந்து பாத்திரம் அதுக்கு என்ன காரணம்? அதை கூட அவரோட திறமையான பானை என்று அந்த குஜவர் கதை இருக்கிறார். என்னோட நோக்கமே எனக்கு விளங்கி விட்டது. இது பின்னால் ஏதோ நன்மை செய்ய போது அது கடைசியாக பூக்கொண்ட எல்லாத்தையும் வளர்த்து விட்டது. 2வது சூரி மாஸ்டர் பேச்சில இந்த நெகட்டிவிட்டி ஒன்றும் இருக்கவில்லை. அவதானிச்சு பார்த்துட்டு நெகட்டிவிட்டியே இல்லை. அதாவது அந்த களஞ்சியம் மழை பெய்து ஒழுகினது அது இயற்கையின் அனர்த்தம். அதை பற்றி அதை நெகட்டிவ் நாங்கள் எடுக்க முடியாது. ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. கடைசியாக கொண்டது பட்டாசுன்னு பஞ்ச் லைஃப் மாதிரி முடிச்சு விட்டார். அப்படியே பூக்கொண்டல் எல்லாம் வளர்ந்தது, களஞ்சியம் எல்லாம் ட்ரையா இருந்தது, எல்லாம் அந்த மாதிரி சூப்பரா இருந்தது மாச பேச்சு. அந்த பாட்டு நீங்கள் இந்த போட்ட பாட்டு வைரமுத்து எழுதின அதிலே காட்டினாங்க. வைரமுத்து பாடிச்ச பாட்டு. இந்த பாடகரை பற்றி அவ்வளவான எனக்கு தெரியாது. கிருஷ்ணராஜசாமி நினைக்கிறேன் போட்டு காட்டுங்க. இந்த பாட்டில வந்த கருத்துகள் இந்த பேச்சுக்கு மிகவும் உகந்ததாக இருந்தது. அதாவது அது மட்டுமில்லை, எனக்கு நலந்துவன் மாஸ்டரையும் ஞாபகப்படுத்தினது இந்த பாட்டை கேட்கக்குள்ள. ஏன்னா அங்க தலையில இருந்து கால் வரையும் செய்யறது அவதான். வைரமுத்துவும் அங்க இங்க தோல்ல இருந்து காலுக்கு போயிட்டு கண்ணுக்கு வாரார். அந்த பாட்டின் வரியில நீங்கள் கேட்டீர்கள், தோல்ல துவங்கி மண்ணுக்கு தோளுக்கு அங்க ஒரு இடத்த போய் மண் எடுக்கிறார். அப்படியே படிப்படியா வாழ்ந்துருக்கார். வயிற்றுக்கு வாரார், காலுக்கு வாரார், நகத்துக்கு வாரார், பிள்ளைக்கு வாரார். எல்லாம் வந்து கடைசியா திரும்ப ஒன்று சொல்றார். அதுல சூரிய மாஸ்டர் வடிவா இதை பார்த்துதான் நீங்கள் வாழ்த்தா எடுத்திருக்கிறார். நிச்சயமா சூரிய மாஸ்டர் சிம்பிளா நாளில் எல்லாத்தையும் ஒரு வடிவா யோசிச்சுதான் செய்யறார். சொல்லியிருக்கேன் என்றால் இது எல்லா ஊரையும் சேர்த்து என்ன உடம்புக்காக சேர்த்துன்னு சொல்றேன். எல்லா ஊரையும் எங்களை மேல நாங்கள் எல்லாம் சேர்த்தோண்டா இருக்கிற மாதிரி இதுக்காக சேர்த்து, அதுக்கு பிறகு என் உசுரை கொடுத்து அந்த உயிரை காப்பதற்காக கண்ணுக்கு திரும்ப போறேன். மேல கண்ணை பார்த்து அருமையான அந்த சரடம் கடைசி சரடமோ 2வது சரடம் நினைக்கிறேன். அருமையா இருந்தது. மிகவும் சிறப்பா இருந்தது. என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. மிகவும் என்ன சொல்றது, புலகாங்கிதம் அடைந்தேன் உங்கள் பேச்சுக்கு. நன்றி. ஸ்ரீகாந்த் ராஜ மாஸ்டர் கதைங்க.
அனைவருக்கும் வணக்கம். இன்று மதர்ஸ் டே அன்று அவருக்கு பேசுறதுக்கு அறிவான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் இந்த 3 மாதத்துக்கு முன், அதாவது நான் ஆஸ்திரேலியாவுக்கு போக முதல் இந்த தலைப்பையும் கொடுத்து இந்த கதை பேசும்படி அதை கேட்டு நான் ஃபிளயரும் செய்து இப்போ நான் 3 மாதத்துக்கு முதலே செய்திருந்தேன். நான் மறந்து போனேன். அவர் எல்லாத்தையும் நினைவு வச்சு வடிவாக சொல்றார். ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் கூட்டியும் குறைக்காமையும் வடிவாக சொல்லி இருக்கிறார். மிகவும் சிறப்பாக இருக்கு. அவருக்கு நல்ல ஒரு அபிலிட்டி இருக்குது. அவர் எதாவது சொல்ல ஒரு தரையும் குறைத்து மதிப்பிடப்படாது. நாங்கள் தியானத்தளத்தில் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒருவரையும் குறைச்சு மதிப்பிடப்படாது, மற்றது குறைவா யோசிக்கப்படாது. அதான் இந்த பானைகள் சொல்லும் இந்த செய்தி. ஸோ நாங்கள் உணர்ந்து நடக்க வேணும். உங்களுக்கு அந்த ஒரு முத்தாய்ப்பு வைக்கும் முகமாக டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் அவர்கள் உங்களோட பேச்சு கருத்துக்கள் முடிஞ்ச பிறகு மதர்ஸ் டே ஒரு பாட்டு ஒன்று பாட வந்திருக்கிறார். அது மகிழ்ச்சியா இருக்கிறது. ஸோ இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த உங்களோட ஸ்டைல வச்சுக்கொண்டு ஒரே இதாக சொல்ல வேணும்னு யோசிக்கிறேன். உங்களோட இது மிருகங்கள், பானைகள், மற்றது என்ன கம்ப்யூட்டர், இதுல எல்லாம் கேட்க முடியாட்டி அதில் ஒரு இருண்ட விஷயமாக நீங்க எல்லாரும் கருதி அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லி தேங்க்யூ சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். அதைத்தான் அவர் திருப்பி திருப்பி அதை சொல்றார். இந்தபடியா நாங்கள் எல்லாரையும் நன்றாக மதித்து நடக்க வேண்டும். மற்றும் நாளைக்கு, அதாவது யோகா டீச்சர் வரமாட்டா என்றபடியே நாங்கள் 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். எங்களுடைய யோகா எக்ஸசைஸ் 3 வீடியோவும் போடுவோம். ஆனால் 10 மணிக்கு முதலே முடிச்சிடுவோம். அதில் சில இதில் கட் பண்ணி கொண்டு ஃபாஸ்டாக போய் 9:45 9:50 முடிச்சிடுவோம். இதே போல நாங்கள் டைம் கிடைக்கிற நேரம் இதுகளை செய்யறதுக்கு இருக்கிறோம். யோகா டீச்சர் வராட்டிக்கு மற்றும் சில நேரங்களும் இருக்கிறது. அதே போல எல்லா நேரங்களும் இதை நாங்கள் செய்யறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். நீங்கள் ஒத்துழைப்பு தர வேணும். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி தொடங்கினாத்தான் முடிக்கும். அதாவது இந்த கண் எக்ஸசைஸ், மற்ற விஷயங்கள், என்ன இந்த மர்ம புள்ளியல் எக்ஸசைஸ், மற்றது சேர் எக்ஸசைஸ், சேர்ஸ்ல இருந்தவாறு செய்வது, இப்படி பலவித எக்ஸசைஸ்களை செய்யறதுக்கும் இதே போல எல்லாரும் அதில் 9 மணிக்கு நாளைக்கு வாருங்கள். UK டைம் அது 8 PM சிட்னி மெல்பர்ன் டைம். அவ்வளவுதான். மிகவும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த முறை நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்றீங்களோ அப்போ நாங்கள் இன்னொரு தலைப்பில் கொடுத்து உங்களை டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு பேச்சை பேசுறதுக்கு ஆயத்தப்படுத்துவோம். நல்ல நல்ல கதைகளை நீங்கள் சொல்ல வேணும் என்று கூறி இத்துடன் நான் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. கலைவாணி மாஸ்டர். நன்றி சதா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர், மிக மிக அற்புதமாக இருந்தது உங்களோட கதை. நீங்கள் கதை சொல்ற விதமும் ஒரு பிள்ளைய தாளாட்டுற மாதிரி, இரவுல நாங்க தாளாட்டு பாடி பிள்ளைய பாட வைக்கிறோம், நித்திரையாக்குற மாதிரி நீங்க கதை சொல்ற விதமும் ஒரு குழந்தைகளுக்கு இருத்தி வச்சு கதை சொல்ற மாதிரி நல்ல அழகாக கதையை நகர்த்தி கொண்டு போனீங்க. உங்களுக்கு இந்த நீதி கதைகள் சொல்ற ஒரு அற்புதமான ஒரு தன்மையை உங்களுக்கு இறைவன் தந்திருக்கிறார். அதை நீங்க காட்டோடைய விடாமல் அப்படியே நீங்க உங்களோட பாட்டுக்கு அந்த கற்பனையை அப்படியே சொல்லி கொண்டு போற மாதிரி தான் தெரியுது. எழுதி வைக்கிற மாதிரி தெரியல. ஆனபடியா எழுதி வச்சாலே நீங்கள் ஒரு புத்தகமாக நீதி கதைகள் என்ற ஒரு புத்தகமாக எழுதிடலாம் போலக்கு. அவ்வளவுக்கு சிறப்பா இருக்கிறது. அது உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகளும் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒரு எழுதி வைச்சான்றது என்னுடைய ஒரு இதா இருந்தது. நாங்கள் பிள்ளைகளை நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்படித்தான் சின்ன பிள்ளைகளா இருக்க அவைக்கு நீங்களா ஐயட்டித்தான் கதை சொல்லியிருப்பீங்க நினைக்கிறேன். நாங்க பாட்டி கதைகள் அந்த பழைய கதையில சொல்ற மாதிரி அப்படி உங்களுக்கு அந்த கற்பனை திறன் இருக்கிறது. வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லோரும் ரசித்தோம். நீங்கள் மீண்டும் மீண்டும் இப்படியான கதைகளை சொல்ல நாங்கள் ரசிக்க வேணும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுவேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சிறு குறிப்பு கூறி இது ரெக்கார்டிங் அனுப்பாட்ட போறோம். நான் அந்த ஓட்டப்பானைன்ற கதை கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. ஓட்டப்பானையில தண்ணி ஊற்றி மரம் வளர்ந்தது தெரியும். ஆனா அதோட கதை நிக்க போதும்னு யோசிச்சேன். நான் அது நிக்க இல்லை.
அது தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. அப்ப அங்க போய் எங்க முடிய போகுதுன்றது ஒன்றுமே புரியாமல் தான் இருந்தது. அதுல விவசாயிகளையும் மதிக்கிறார், கிராம மக்களையும் மதிக்கிறார், கிராமத்தையும் மதிக்கிறார், மண்ணையும் மதிக்கிறார், பண்ணையாரை கூப்பிடுறார், எல்லாம் பண்ணையாரை கூப்பிடுறார். பண்ணையார்ட்ட வைஃப் வந்து காசு சொல்றா, அப்புறம் அவர் திருப்பி அங்க போறாரு. அப்படியெல்லாம் செய்துட்டு அந்த இருமல் வந்து கொஞ்சம் குழப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம், இல்லாட்டி அதுவும் கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சிருப்பார். அந்த இருமெல்லாம் குழப்பின ஒரு இனிமே நீங்க தண்ணி வையாம வரக்கூடாது, பக்கத்துல தண்ணி வச்சிருக்க வேணும் குடிக்க. எங்கட நான் கேள்விப்பட்டேன், நான் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கள்ளப்படுறது, அவ்வளவுதான். அதுதான் மிகவும் முக்கியமானது என்றதான் நான் சொல்லி போட்டு இப்ப நான் ஹோஸ்ட ஸ்ரீகந்தராஜா மாஸ்டருக்கு மாத்த போகிறேன். எங்க தானே நீங்க எங்க ஒழிச்சிட்டீங்க? ரெக்கார்டிங்க நிப்பாட்டுங்க முதல். சதா மாஸ்டர் ரெக்கார்டிங் நிப்பாட்டு. நான் ரெக்கார்டிங் நிப்பாட்டும் பாருங்க. ஓகே, நான் நிப்பாட்டும்.